எஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு நல்ல டாப்பிக்கோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பெரிமீட்டர் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எல்லா ஷேப்போட பெரிமீட்டர் ஃபார்மெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பெரிமீட்டர் எப்போவுமே 2D ஷேப்ஸ்க்கு இருக்கும் இல்லையா? பெரிமீட்டர் ஆஃப் த 2D ஷேப்ஸ் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதோட யூனிட் என்னன்னு பார்த்தா யூனிட்ஸ், அதாவது சென்டிமீட்டராக இருந்தால் சென்டிமீட்டர், மில்லிமீட்டராக இருந்தால் மில்லிமீட்டர். ஸோ என்ன யூனிட் கொடுத்துருக்காங்களோ கொஷனில் அதே யூனிட் தான் நம்ம எழுதுவோம். டோட்டலாக 14 ஷேப்ஸ்க்கு இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட்டு ட்ரையாங்கிளோடைய டைப்ஸ் 3 ட்ரையாங்கிள் பார்த்துடலாம். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் 2A plus D, ஏன்னா ரெண்டு சைடு சேமாக இருக்கும், ப்ளஸ் D தேர்டு சைடு. ஜென்ரலாக ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் அப்படின்னா சம் ஆஃப் ஆல் சைட்ஸ். இதே அதில் எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா which is equilateral triangle 3A. 3 into சைடோடைய வேல்யூவை மல்டிப்ளை பண்ணிக்கலாம், 3 தடவை அதை ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக. நெக்ஸ்ட்டு 2 கேட்டகரி வந்து சேமாக இருக்கும், அதாவது ஸ்கொயர், ராம்பஸ். இது ரெண்டுத்துக்குமே பெரிமீட்டர் சேம் தான், பிகாஸ் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இந்த ரெண்டுத்துலையுமே ஆல் சைட்ஸ் ஈக்குவல். 4S, 4 into S. ஸ்கொயருக்கும் அதான், ராம்பஸ்க்கும் அதான். அதே மாதிரி அடுத்த 3 ஷேப்புக்குமே சேமா இருக்கும். ரெக்டாங்கிள், parallelogram, அப்புறம் கைட். இந்த 3த்துக்குமே சேம் ஃபார்முலா தான், தட் இஸ் 2 into L plus B or 2 into A plus B, எப்படி வேணாலும் எழுதலாம். ஏன் அப்படின்னா இங்கே A வந்து லென்த்து, B வந்து பிரெத், ஆர் A and B வந்து டிஃப்ரெண்ட் சைட்ஸாக இருக்கலாம். அதாவது பேரலோகிராமில் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல். ஸோ அதில் ஒரு சைடு ஏவும் இன்னொரு சைடு பியும். கைட்டுலேயும் அந்த 2 டிஃப்ரெண்ட் சைட்ஸ். ஓகே, இந்த 3 ஷேப்லேயுமே we will have 2 different sides. ஸோ ஒன்று A, இன்னொன்று B. லென்த் பிரெத்துன்னு வச்சுக்கலாம், இல்லை ABன்னு வச்சுக்கலாம், எனிதிங் ஃபைன். ஸோ இப்போ இதோட ஈஸியாக நம்ம 8 ஷேப்ஸோடைய பெரிமீட்டர் தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வி ஹாவ் ட்ரெபீசியாட். இதுவுமே கொஞ்சம் ட்ரையாங்கிள் மாதிரி தான், சம் ஆஃப் ஆல் சைட்ஸ். டென்த் வி ஹாவ் ரெகுலர் பாலிகன். எனி பாலிகன், அதுக்கு வந்து நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அது ரெகுலர்னா எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரெகுலர் பாலிகனுக்கு NS. என்னங்கிறது நம்பர் ஆஃப் சைடு, எஸ்ங்கிறது அந்த சைடோடைய மெஷர். இப்போ இது அது ஒரு ரெகுலர் பென்டகன் இருக்குன்னா அதோடைய ஒவ்வொரு சைடும் 7 சென்டிமீட்டர் அப்படின்னா பென்டகனுக்கு 5 சைட். ஸோ Nக்கு பதிலாக 5ம் எஸ்ஸுக்கு பதிலாக அந்த சைடு வந்து 7 சென்டிமீட்டர்னால 7ம் போடணும். ஸோ என்னங்கிறது நம்பர் ஆஃப் சைடு, எஸ்ங்கிறது அந்த சைடோட மெஷர். ஏன்னா இது வந்து பாலிகன்ங்கிறது நிறைய ஷேப்ஸ் இருக்குது. ட்ரையாங்கிள்ல இருந்து குவாட்ரிலேட்ரல், பென்டகன், ஹெக்ஸகன், செப்டகன் அண்ட் இட் கோஸ் ஆன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட், ஸோ இப்போ இதுலேயே வந்து ஒரு சப்டிவிஷனாக லைக் ரெகுலர் ஹெக்ஸகன் வச்சுக்கலாமே. ஸோ அந்த டைமில் நம்ம 6Sன்னு எழுதுவோம். இது ரெகுலர் பென்டகன்னா 5S, அந்த மாதிரி. ஓகே, நவ் கம்மிங் டு தி லாஸ்ட் 3. இந்த 3மே வந்து கர்வ் ஓரியன்டட். சர்க்கிள் எல்லாருக்குமே தெரிஞ்சது 2πr. ஆர் இதை நம்ம வந்து பை இன்டூ டயாமீட்டர்னு எழுதலாம், ஏன்னா 2rங்கிறது டயாமீட்டர். இப்போ நெக்ஸ்ட் செமி சர்க்கிள். செமி சர்க்கிள்ங்கிறது சர்க்கிளில் பாதி. ஸோ πr, ஆர்
பை டி பை 2, ஏன்னா அதில் பாதி. இங்கே டிவைடட் பை 2 பண்ணும்போது 2 2 கேன்சல் ஆகி பை ஆர் கிடைக்கும். இங்கே டிவைடட் பை 2 பண்ணும்போது அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட் லாஸ்ட் 14th ஒன், லென்த் ஆஃப் an arc. ஸோ லென்த் ஆஃப் an arc, அது வந்து ஒரு செக்டாரில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்க் ஆஃப் அ செக்டார். ஸோ அந்த செக்டாரோட ஆங்கிள் வந்து ஒன்று தீட்டான்னு இருக்கு. ஸோ இதோடைய ஃபார்முலா தீட்டா பை 360 இன்ட்டு 2 பை ஆர். தட் இஸ், இதுதான் ஒரு செக்டார், கரெக்டா? இந்த செக்டார்ல ஒரு தீட்டான்னு ஒரு ஆங்கிள் இருக்கும். இங்கே ஒரு ஆர்க் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து லைக் அசியூம் இது ஒரு ஃபுல் சர்க்கிள். அதில் நான் இந்த செக்டார், இந்த பிஸா பீஸ் பற்றி பேசுகிறேன். இங்கே ஒரு ஆர்க் இருக்கு. ஸோ அதோட லென்த் கண்டுபிடிக்கணும்னா தீட்டா பை 360 இன்ட்டு 2 பை ஆர் பண்ணணும். ஸோ இதோட எல்லா பெரிமீட்டரும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். தேங்க்யூ. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.